நான் பேசும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல, எந்த ஒரு தனிநபரையும் குறிப்பிட்டு சொல்வது அல்ல அப்படின்றத சொல்லிக்கிறேன். சேஃப்டிக்கு தான். ஏன்னா உங்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வர இருப்பது மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆவுடைய. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. டேய், என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. சொல்லுங்க, உங்க பேரு? என் பேர் லட்சுமி மேடம். எவ்வளோ வருஷம் ஆச்சு கல்யாணம்? கல்யாணம் 22 வருஷம் மேடம். சந்தோஷமா இருக்கீங்களா? எதுவும் என்னால பிரச்சனை இல்லை மேடம். அதுக்காக வரல, எங்க அக்கா பையனுக்காக வந்திருக்கிறேன். வழி அனுப்ப வந்தோம்டா நானு. வழி அனுப்ப வந்தவனா என்ன பிடிச்சி வண்டியில ஏத்திட்டியா? அந்த பையன் வந்து எங்க சின்ன அக்கா வீட்டுல இருந்தான். இருந்துக்கின்னு நல்லா தான் மேடம் இருந்தான். நல்லா தான் இருந்தான். எப்படிதான் இது தொடர்பா? வேலைக்கு கள்ளக்காதலா? ஃபர்ஸ்ட் வேலைக்கு போறானா? மாலை கட்டுற வேலை செய்யறான் மேடம். ஃபர்ஸ்ட் இந்த பொம்பளை கல்ல தான் வேலை செஞ்சிருந்தான். எந்த பொம்பளை? இந்த மேனகான்றவங்க கல்ல தான் ஃபர்ஸ்ட் வேலை இப்ப செஞ்சிருந்தான். உங்களுக்கு காதல் பிரச்சனையா? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. காதல் பிரச்சனை இல்லை மேடம். அவங்களுக்கு வந்து 43 வயசு ஆகுது. 42 வயசு யாருக்கு? மேனகான்றவங்களுக்கு. உங்க பையனுக்கு 17 வயசு 18 வயசு ஆகுது. இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்போ உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7ஆவது. எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா உன்னை விட 2 லீடிங். அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகி 3 பசங்க. 22 வயசுல பொண்ணு இருக்குது. என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்னை மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. 2 கண்ணுமே தெரியாது. 20 வயசுல ஒரு பையன் இருக்கான். இவன் வயசுல ஒரு பையன் இருக்கான். மொத்தம் 3 பசங்க. நான் வந்து வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பொண்ணை தாங்க தேடிக்கிறேன். ஆமாங்க. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டை விட்டாங்க. 2வது ஹஸ்பண்ட் எங்கேயோ கூட்டின்னு ஓடினாங்க. மறுபடியும் எங்கேயோ வந்தாங்க. 3வது ஒருத்தர் கல்யாணம் பண்ணாங்க. வீடு கட்டி அதுக்கப்புறம் அங்க குடி போறதை விட ஏற்கனவே கட்டி வச்சிருந்த வீட்டுல குடி போய் கப்பரும் படுத்தா வசதியா இருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ நாங்க சொல்றதை நம்புறீங்களே, விசாரிங்க நீங்க. இப்ப இந்த பையன் எப்படிதான் தொடர்பாச்சுன்னு தெரியல மேடம். என் ஃப்ரெண்டு தான் மேடம். அவன் யாருமே கிடையாது. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. என்ன தொடர்புன்னா என்ன சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? குடும்பம் பண்றாங்க மேடம் 2 பேருமே. இன்னும் புரியுற மாதிரி சொல்லவா? உனக்கு அவனுக்கு கள்ள தொடர்பு. நீ ஒரு கல்வனின் காதலி. இவன் பையன் மட்டும் தான் இருக்கிறான். சரி ஒழுங்கா இருப்பான்னு பார்த்தா இவங்களுக்கு 2 வருஷமாவே ரொம்ப இதுவா இருக்கு போல. இவன் அடிக்கடி என்கிட்ட எப்படி கண்டுபிடிச்சீங்க? போன்ல பேசுறது, நைட்ல பெட்ஷீட்டுக்குள்ள போத்துக்குன்னு போன் பேசுறது. ஹலோ, உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. யார்கிட்ட தான் பேசுறோம்? மேடம் மேடம்னுவான். மேடம் சொல்லுங்க மேடம். ஓகே வந்துடுறேன் மேடம், கண்டிப்பா. யார்கிட்ட தான் இவன் பேசுறான்? ரொம்ப நாளா நாங்க கண்டுபிடிக்கல மேடம். குத்தின்னு இருப்பான். ஏதோ ஓனரம்மான்னு தான் பேசுறான். ஓனரம்மா கடையில வேலை செய்யறான் போல. அப்படிதான் பேசுறான்னு. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. எல்லாருமே ஒரு நாள் கோயிலுக்கு போனோம் மேடம். நாங்க ஃபேமிலியோட கோயிலுக்கு போனோம். அப்ப அங்கதான் ரொம்ப மும்முரமா கண்டுபிடிச்சாங்க இவங்க ஜாடை பண்றது, கண்ணிலே பேசிக்கிறது. காதுல படஞ்சிருக்க. ஏய் அண்ணன் கண்ணிலேயே பேசுவேன்டா. ஆனா அவளுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்ல பாரு. மடி மேல வந்து உட்கார்ந்து ஏதோ அம்மா எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம அம்மா சைஸ்ல இருக்கிறாளாவோ, நம்ம சைஸ்ல நம்ம அம்மா மாதிரி தான் அவன் நினைப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்கிவியா? நீ அம்மாவை காப்பாத்த வேணாம், நாங்களே காப்பாத்திடுறோம். அப்ப அங்க கூட நாங்க விட்டுட்டோம். இங்க வந்த உடனே இன்னும் மும்முரமா அதிகமா ஆயிடுச்சு. இவங்க எவ்வளவோ திட்டாங்க அவனை. சரி திருந்துட்டோன்றதுக்காக. அதுக்கு கூட அவன் அடங்கல. அடே பேயில போமா. காலையில 2 பேரும் கண்ணால பாத்துட்டு ரொம்ப பேஜாராயிடுச்சு. என்ன பாத்தீங்க? மாலை கடையிலேயே 2 பேரும் ஒன்னா வீட்டுல. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? அப்படின்னா காதல சொல்லு. சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிரும்டா. சொல்லு. வீட்டு உள்ள அதை பார்த்த ஒண்ணு நீங்க என்ன நினைச்சீங்க? இன்னும் ரொம்ப பேஜாராயிடுச்சு. அவ ஒரு நைட்டி, லப்பர் நைட்டி ஒண்ணு போட்டு இல்லன்னு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வராங்கன்னு கேளுங்க. இல்லன்னு தானே சொன்னாங்க. நான் போயிட்டேன். நான் அப்புறம் சரி இல்லக்கா அவங்களாம் அவன் வரல, அவன் போயிட்டான். அவன் எப்போ வந்து அதுக்கப்புறம் 2 படிக்கட்டு கீழே வச்சுன்னு, ஐப்பா போயிட்டாங்க வாடா. பாத்ரூம்ல லெட்டில இருந்து கூப்பிடுறாளாம். ஐப்பா போயாச்சு வா. நீ என் வீட்டுக்கு வந்துடு, அப்புறம் நீ நானும் சேர்ந்து என் பொண்டாட்டி வீட்டில் இல்ல தடபோட யாரும் இல்ல. ஓகே மேடம், ஈவினிங் மெயில் சென்ட் பண்ணிடுறேன் மேடம். இவன் வந்து நான் இவன் தான் செஞ்சான். ஏன்னா அவள் வந்து அவளை வச்சுன்னுக்குறான்ல. அவளோட ஆத்தால வந்து இவன் வச்சுன்னுக்குறான். இப்ப இவனை சொன்னா இவ பாதிப்பால. அதனால வந்து இவன் உண்மையே சொல்லல. பயப்படாத, பயப்படாதா.
ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமா நாளை சொல்லு. ரத்த ரவை கூட இல்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க. உங்க பேர் என்ன? ஐயப்பா. என்னப்பா பிரச்சனை? என்ன ஏதோ பிரச்சனை? இவங்க எல்லாம் உங்க அம்மா தானே? சித்தி அவங்க பெரியம்மா. சரிம்மா, அம்மா மாதிரி தான். சரி, அப்புறம் கடையில வேலை செஞ்சா வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வர வேண்டியதானே? நைட் எல்லாம் என் போன்ல பேசுற. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. நோ, இந்த போலீஸ் பாத்துறான். அவன் சொன்ன மாதிரி வர. அங்க போயிருந்த? அங்கேயே இல்லை மேடம். ம், கேட்டிங்களா? அங்கேயே இருக்க போறானா? நக்கல்யா அவனுக்கு என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். சொல்லுங்கம்மா, என்னம்மா பிரச்சனை? ஏதோ பேசுறாங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை மேடம். அவங்களா எல்லாம் கற்பனை பண்ணி எல்லாம் சொல்றது மேடம். எனக்கு அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். உங்க பக்கம் கொஞ்சம் சொல்றீங்களா? ஆக்சுவலா என்ன நடக்குது? ஒண்ணு இல்ல மேடம், அந்த பையன்கிட்ட பேசுறது தவறா அந்த மாதிரி பண்றாங்க மேடம். அந்த எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். இந்த மாதிரி டார்ச்சல் குடுக்குறாளுங்க பாரு அவளுங்களால தான் மேடம் நிம்மதியே இல்லை எனக்கு. அந்த மாதிரி பண்றாங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். எதுல இருந்து இது ஆரம்பிச்சது? ஏன் அப்படி சந்தேகம் வந்தது? நாங்க விளையாடுவோம், செய்வோம், பேச எல்லாம் செய்வோம் மேடம். என்ன விளையாடுவீங்க? அப்பா அம்மா விளையாட்ட விளையாடி பாப்போமா செல்லம் செல்லம். உங்க பேர் என்னம்மா? மேனகா மேடம். எதுக்கு உங்க பேரை அவன் கையில குத்திருக்கான்? நீங்க அவனதான் மேடம் கேட்கணும். அப்ப இதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்குறீங்க. இப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். லவ் ஸ்டார் அன்னைக்கு இப்போ செல்ஃபி போட்டோ எடுத்துக்கிறாங்க மேடம். அது கூட எங்க கிட்ட இருக்கு. காட்ட வேண்டியதானே? இருக்கு. காட்டு எடுத்துன்னு வந்து. என் தோளு மேல கைய பாரு, தலைவனோட சைல பாரு, அவர் அணைச்சு நிக்கிற அழக பாரு, பார்த்து புட்டு சந்து பொந்துல புடுங்கி ஓடு. சரி மேடம். உங்களுக்கு மனசு வரல? மனசு வரல. அந்த மாதிரி பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? உங்களுக்கு நேர்ல பார்த்தாதான் மேடம் தெரியும், உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்கமா சொல்லிக்கிறாங்க என் பையனுக்கு மாத்திரை போட்டு வச்சுட்டு இவனை பக்கத்துல படுக்க வச்சுக்கிறாங்க. நீங்கமா சொல்லிக்கிறாங்க. உண்மைதான். போதும், இது அந்த மாதிரி மாத்திரை தானே? எனக்கு 20 வயசு, இன்னொரு பையனுக்கு 19. அதான் 45 வயசு சொல்லிட்டல எனக்கு. அதான் ஊரெல்லாம் சொல்லணும் வரிய. நீங்க எல்லாம் குமரி, நான் கேள்விதான் விடு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுங்க அவன்கிட்ட. உங்களுக்கு நிம்மதி வேண்டாம்? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. அவன் வரதில்லை மேடம் வீட்டுக்கெல்லாம். பாத்ரூம் போறதுக்கு மட்டும் வருவானா? நக்கல்யா அவனுக்கு தப்புங்க. வந்து போயினே மேடம். மேல புருஷன் போற மாதிரி ஒரு 4 பசங்க கூட போறான். 4 பசங்க எதிர சொல்றாங்க மேடம். அந்த அம்மா சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்ககிட்ட. நீ சொல்ல அவங்கள்ட்ட. என்ன, நான் அவங்கள வந்து பார்க்க மாட்டேன், என்ன பேச மாட்டேன்னு. வாய்ப்பில்லை ராஜா. நீங்க வந்திருக்கோம். இனிமே வாய் தரலாம். ஏமா வாய் திறந்து சொல்ல மாட்டேன்? மேடம் எவ்வளவு நேரம் பேச மாட்டேன் மேடம். அவன்கிட்ட சொல்லுமா? அவன்கிட்ட பேச மாட்டேன் அவங்ககிட்ட. நீங்க மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த மண் கோட்டைய உங்க அழகான காலால எட்டி உதச்சிட்டு போறீங்க டீச்சர். இது உங்களுக்கே நியாயமா? வேற என்ன மேடம் சொல்றீங்க? எந்த தொடர்புல இருக்கு? எந்த தொடர்பு வேணாடா, இதோட விட்டுருன்னா. உனக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, ரெண்டுக்கும் மேல வயசு இருக்கு. நீ வீணா மனசை போட்டு குழம்பிக்காத அறிவு. உன் பெருமை அவனும் சித்தி கூட போ, அவ்வளவுதான். கிளம்புங்க. இது பாரு, அந்த அம்மா சும்மா உங்ககிட்ட ஒரு பேச்சுக்கு தலையாட்டிட்டு போயிருக்கு, அவ்வளவுதான். அங்க போய் மாட்டுன அப்புறம் வாழ்க்கையே போயிடும். நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் ஆரம்பத்திலே கிள்ளி எறியணும், இல்லைன்னா ஊரு ஊரா திருட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பாருமா, கேப்பார்வைய பேச்ச கேட்டு உன் வாழ்க்கை அழிச்சுக்கிறாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஓகே, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே சொல்றேன். ம், அப்பா பாட்டு சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.